நன்றி திரு ரங்கராஜ் பாண்டே. இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க. தொடர்ச்சியாக அடுத்து ஒரு அண்மை தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக இந்திய ராணுவம் தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக அவ்வப்போதைய தகவல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல், ராணுவம் தரப்புல ஒரு விளக்கம், என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க ராஜேஷ்? கௌதமி, ராணுவம் தரப்பிலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதளம், ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸ் வலைதளத்திலே ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். டார்கெட் 1, நமக்கு தெரியும் 9 நிலைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. 9 இடங்களில் குண்டுமழை பொழிந்து அவை சிதறுண்டு செய்யப்பட்டது. இதுல டார்கெட் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கோட்லியில் இருக்கக்கூடிய அப்பாஸ் பயங்கரவாத முகாம், அதனுடைய அந்த தொலைவை பொறுத்தவரையிலே நம்முடைய எல்லையிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் LET என்று சொல்லக்கூடிய லஷ்கர் இ தொய்பா தற்கொலை குண்டுகளை தயாரிக்கக்கூடிய அந்த பயிற்சி அளிப்பதற்கான ஒரு முக்கிய மையமாக செயல்படக்கூடிய ஒரு பகுதி லஷ்கர் இ தொய்பா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய முக்கிய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய முகாமாக இருந்த அந்த இடம் 50க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளுக்கான முக்கிய பயிற்சிகளை கொடுப்பதற்கான உட்கட்டமைப்பு. இந்த இடத்தை ஏன் நாங்கள் டார்கெட் செய்தோம், ஏன் இந்த 9 இடங்களை நாங்கள் தாக்கினோம் என்பதற்கான விளக்கத்தை ராணுவம் தற்போது ஒன்றொன்றாக வெளியிட தொடங்கி இருக்கிறது. அதில் முதல் அறிவிப்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த டார்கெட் 1 ஏன் செய்யப்பட்டது என்று சொன்னால், லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளுக்கு அவர்கள் பயிற்சி அளிப்பதற்கான இடமாக இந்த இடத்தை பயன்படுத்தி வந்தார்கள். ஒரே நேரத்தில் 50 பேருக்கு அவர்கள் பயிற்சி கொடுப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த இடத்தில் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் எந்த நேரமும் அங்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வசதிகள் அந்த இடத்தில இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை 1:04 மணிக்கு இந்த முகாம் குண்டு வீசி அழிக்கப்பட்டது என்று இந்திய ராணுவம் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. கௌதமி, நீங்கள் கூட நம்முடைய திரையின் மூலமாக வரைகலையில விளக்கி இருந்தீர்கள். நம்முடைய கிராபிக்ஸ் டீம் ரொம்ப அருமையா ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. நம்முடைய எல்லை என்பது எந்த இடத்தில் இருக்கிறது, நம்முடைய எல்லையிலிருந்து அந்த 9 இடங்களும் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது என்பதை வரைகலை மூலமாக நீங்கள் விளக்கி இருந்தீர்கள். அதனை தற்போது இந்திய ராணுவமே அதிகாரப்பூர்வமாக விளக்குகின்றது. மிகச்சரியாக எத்தனை கிலோமீட்டர் தூரம், அந்த டார்கெட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, அந்த இடத்திலே என்ன நடந்தது, என்ன தீவிரவாத வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, எதற்காக நாங்கள் அவர்களை அழித்தோம் என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு நியாயத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 50 முக்கிய தீவிரவாதிகளுக்கு அவர்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு இடமாக அதனை பயன்படுத்தி வந்தார்கள். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அந்த இடத்தை நாங்கள் அழித்தோம் என்று இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்திருக்கின்றது. நம்முடைய எக்ஸ் வலைதள பக்கம், அதுல இந்திய ராணுவத்திற்கென்று ஒரு பக்கம் இருக்கின்றது. அதிலே தான் அவர்கள் பல விஷயங்களை நேற்று நள்ளிரவிலிருந்தே வெளியிட்டு வருகின்றார்கள். நான் முன்பு குறிப்பிட்டது போல 1 மணியிலிருந்து 1:30 மணிக்குள் 25 நிமிடங்களில் இந்த 9 நிலைகளும் அழித்து தாக்கப்பட்டது. இந்த முகாம்கள் தாக்கப்பட்டது, தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்ட உடனேயே இந்திய ராணுவத்தின் சார்பில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வீடியோவை பார்த்தால் நிச்சயம் உங்களுடைய அந்த உணர்வுகள் மேலோங்கி நிற்கும். ஒவ்வொரு இந்தியருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வீடியோவாக எங்களுடைய தாய்நாட்டை சேர்ந்த சகோதரர்களை சகோதரிகளை கண்ணீரிலே ஆழ்த்திய நீ எங்கிருந்தாலும் நான் தேடி வருவேன், ஐ வில் ஃபைண்ட் யூ, இந்த டஸ்டின் வழியாக இந்த பகுதியின் வழியாக நிச்சயமாக நான் தேடி வருவேன், இந்த இலக்கு எங்கிருந்தாலும் தேடி வந்து அழிப்பேன், எங்களுடைய கண்ணீருக்கு நீ நிச்சயமாக பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று எதிரிகளை குறிப்பிட்டு அந்த வீடியோ ஒரு 30 செகண்ட் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தாங்கள் பதிலடி கொடுத்திருப்பதை அந்த வீடியோவின் மூலமாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவெல்லாம் இந்த போர் தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்திய ராணுவத்தின் சார்பில் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடைபெற்றால் அதன் பிறகு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் செய்யப்படுமோ, அதுபோல இந்த வெற்றி, அந்த எதிரிகளினுடைய முகாம் தாக்கப்பட்ட பிறகு ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதியாக மக்கள் ஆறுதல் அடைய வேண்டும், அவர்கள் ஒரு சிறு மகிழ்ச்சியை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையிலே ராணுவத்தின் சார்பில் அந்த 30 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது.